நிறைய லேடிஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இருக்கிறது கிடையாது. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறது முடியாத காரியம். இந்தியால சோலோ டிராவல்ங்கிறது சேஃப்டி கிடையாது. நீங்க கேட்கலாம், ஃபேமிலி ட்ரிப்னாலும் அதே தானே, குரூப்பா தானே போறோம். ஃபேமிலி ட்ரிப்ல குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் அந்த பொண்ணுங்க கிட்ட வந்துருது. பசங்களை காலையில எழுப்பி குளிப்பாட்டுறதுல இருந்து, அவங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து, அவங்களோட சேஃப்டி, இது எல்லாமே பெண்களோட தலையில தான் விழுது. அவங்கனால எந்த ஒரு விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணவே முடியாது. இதே இது பெண்கள் தனியா போறாங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போறாங்களா, இல்ல புது ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிட்டு ஒரு குரூப் டூரா போறாங்களா, அதுக்கான விஷயமே வேற. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். நான் தனியா போகும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக்கேஜ் பேக் பண்றதுல இருந்தே நான் எனக்காக பண்றேன், எனக்காக ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், எனக்காக லக்கேஜ் எடுத்து போறேன். இதுவே என் ஃபேமிலி டூர் போறேன் அப்படின்னா நான் பேக் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பசங்களுக்கு தான் கொடுக்குறேன். பசங்க மட்டும் இல்ல, புருஷனும் தான். அவங்க ட்ரெஸ் அவங்க எடுத்து வச்சுக்க கிடையாது, பாதி மறந்து வந்துருவாங்க. பேக்கிங்ல இருந்தே ஆரம்பிக்குது எனக்கு ஸ்ட்ரெஸ். நான் 4 பேருக்கு பேக் பண்ணணும். தனியா போகும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பெருசா வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு சாப்பாடு கூட ஸ்கிப் பண்ணிட்டு போவேன். நான் என் பசங்களை கூட்டு போகும்போது பசங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்தே ஆகணும், லஞ்ச் சாப்பிடணும். அதுக்காக நான் அதுக்கேற்ற மாதிரி என் பிளானை மாத்துறேன். சோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்.